வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த தீபாவளிக்கு என்னால் வீடியோ போட முடியல. கேதார நோன்பில் இருந்ததால் டயர்டாக இருந்தேன். அதனால தான் அந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த தீபாவளி எனக்கு ஸ்பெஷலான தீபாவளி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு இனிப்பு, சுழியன், வடை இதெல்லாம் செய்கிறதால வீட்டில் நெய் மணம் கமழ்ந்தது. இந்த பலகாரங்கள்லாம் காலையில் செய்தது. இது மட்டும் இல்லை, நாங்கள் தீபாவளி பலகாரங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். அதில் முறுக்கு, அதிரசம், எள்ளடை, சோமாசு, குலாப் ஜாமுன், ரவா உருண்டை, இன்னும் எக்ஸ்ட்ரா ஓலை பகடெல்லாம் செஞ்சுருந்தோம். தீபாவளிக்கு செய்த பலகாரங்கள் மட்டும் சுலபமாக கிடைக்கவில்லை நண்பர்களே. விடியற் காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி நான் தூக்கத்தை கேன்சல் பண்ணிவிட்டு செஞ்சேன். ஆனால் உற்சாகமாக தான் செஞ்சேன். ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்தாலே காலையில் எழுந்துச்சி நம்ம சமையல் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த ஃபீலிங் தான் நான் உணர்ந்தேன். காலையில் எழுந்துச்சி சுழியனுக்கு தேங்காய் துருவி வெல்லத்தை கரைச்சி அதை வடிகட்டி மறுபடியும் பொங்க வச்சுட்டு இட்லிக்கு சாம்பார் செஞ்சேன். என்கிட்ட கிரைண்டர் இல்லை, அதனால் கடையில் தான் இட்லி மாவு வாங்கினேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 40 இட்லி உள்ள இட்லி பானையில் இட்லி ஊற்றி வேக வச்சுட்டேன். சாம்பார் ரெடியானதும் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து சாம்பாரில் கொட்டிட்டேன். மணமாக இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா நான் வடை செய்கிறதுக்காக உளுந்தும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுட்டேன் சம அளவு. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். பருப்பு கூடவே காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கங்க. இந்த பருப்பு வடை சூப்பராக இருக்கும். எந்த ஒரு மாவும் சேர்க்க தேவையில்லை. அரைச்ச பருப்பு கூட நான் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செய்கிறதால எந்த ஒரு மாவும் சேர்க்க தேவையில்லை, உளுந்து மாவே போதும். அடுத்தது சுழியனுக்கு மைதா மாவை இட்லி மாவு பதத்தில் கரைச்சிட்டு உருட்டி வச்ச சுழியன் உருண்டைகளை ஒரு பிளேட்டு கையில் வச்சுக்கோங்க இடது பக்கம். இந்த உருண்டையை எடுத்து எண்ணெயில் போடும்போது அந்த பிளேட்டை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் சொட்டாமல் சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். சுழியன் ரெடியானதும் வடிகட்டில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது வடையை உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி பொன்னிறமானதும் எடுத்துருங்க. உள்ள மென்மையாகவும் வெளியே மொறுமொறுனும் கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுழியன் உருண்டை செய்யறதுக்கு வேக வச்ச கடலை பருப்பை 1-2 உடச்சிட்டு அது கூட கரைச்சி வச்ச வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பவுட்ரு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செய்ய வேண்டியதுதான். நான் கடையில் வாங்கின பஜ்ஜி மிக்ஸி தான் எடுத்திருக்கேன். அந்த வாழைக்காவை நல்லா மெலிசாக சீவிக்கிட்டு இதே மாதிரியே பிளேட் வச்சு சுழியனுக்கு எப்படி சொல்லியிருந்தனோ அதேமாதிரி செஞ்சிங்கன்னா வாழைக்காவில் தனியாக மாவுலாம் விழாமல் சூப்பராக இருக்கும். புசு புசுன்னு சூப்பராக வரும். அவ்வளோதான், வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேலையை முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை போடுறதுக்காக தயாராகிட்டேன். பூஜை அறையை க்ளீன் பண்ணி பூ, பொட்டு எல்லாம் வச்சு சாமிக்கு தீபம் ஏற்றி நம்ம செஞ்சு வச்ச பலகாரங்கள், ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வச்சு பூஜையும் முடிச்சாச்சு. அதே மாதிரி நம் முன்னோர்களுக்கும் பலகாரங்கள் வச்சு நம்மளுக்கு விருப்பமான புடவை, ஜாக்கெட்டு, சட்டை இதெல்லாம் வச்சு படையலும் போட்டாச்சு. நான் தீபாவளிக்கு செய்த குலாப் ஜாமுன் சூப்பராக வந்துருந்துச்சு. நான் செய்யலை, என் பொண்ணு தான் அழகாக செஞ்சிருச்சு. சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. குலாப் ஜாமுனில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா வெடிப்பு இல்லாமல் வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், அழகாக வரும் எல்லாருக்குமே. இந்த தீபாவளி எல்லாருக்கும் எப்படி போச்சு? உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரங்கள் செய்தீங்கன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போன வருஷம் வீடியோவில் நம்ம சேனலில் பலகாரங்கள் வச்சு பூஜை பண்ணணும், அந்த வீடியோவும் பாருங்கள். நம்மளோட ஞாபகங்கள் பசுமையாக இருக்கிறதுக்கு யூடியூப் நம்மளுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்கிறது. வணக்கம், நன்றி.